நீங்கள் ஒரு உள்நாட்டு போரை எதிர்பார்க்க வேண்டும். ஆம், நான் 100 விழுக்காடு ஒப்புக்கொள்கிறேன். நான் இதை சொல்கிறேன், ஏனெனில் நாம் இந்த போரை ஏற்கனவே போர் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3வது நாள், 4வது நாள் ஏதாவது நடந்து விட்டது என்பதால் நான் காவல் நிலையத்தில் இருக்கிறேன். ஒரு லவ் ஜிஹாத் வழக்கு இருக்கிறது. இஸ்லாமிய நிலம் பிடிப்பு நடக்கிறது. எங்காவது மதமாற்ற பிரார்த்தனை நடக்கிறது. இப்போது ராகுலுக்கு நன்றி. நம்மிடம் ஒரு பெரிய குழு இருக்கிறது. நாம் நாம் அமிதாப்காக குறைவாகவே செய்திருக்கிறோம். அவர் நமக்கு அதிகமாக பாராட்டுகிறார். நாம் செய்துள்ள பங்களிப்புக்கு. நாம் மிகவும், மிகவும் நீண்ட காலமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறோம் என்பதே உண்மை. ஆமாங்க. ஆனா அதுக்காக மட்டுமே நாம் பாராட்டுவாங்க. இது எங்கள் வழக்கமான வாழ்க்கை. இதுதான் நடக்கிறது. தரையில் போராடும் படை, திரையின் மேல் பகுதியில் நீங்கள் கவனித்தால் தேவேந்திரா என்று எழுதப்பட்டிருக்கும். அவர் ஒரு பழங்குடி இளைஞர். அவர் வளர்ந்து வரும் பழங்குடி தலைவரும் கூட. மக்கள் அவரை பயப்படலாது. நாங்க அவரை பயிற்சி எடுத்துள்ளோம். என்னிடம் இருந்ததை எல்லாம் நான் சில மாற்றக்கூடிய திறன்கள் இருந்திருக்கலாம். அந்த திறன்கள் தேவேந்திராவிடம் ஒரு அவர் எந்த நிலைமையிலான தலைவரிடமும் பேச முடியும். அது முதல்வர் ஆனாலும், கலெக்டர் ஆனாலும், எஸ்பி ஆவதாக இருந்தாலும் கூட. நாங்க சமீபத்துல செய்தது என்னன்னா, உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுக்க விரும்புகிறேன். இதோ தேவேந்திரா, நீங்கள் தேவேந்திராவை பார்க்கலாம். இப்போது நான் உங்களுக்கு சிறிது பின்னணி சொல்லுகிறேன்.